மனைவி வசியம், தொழில் வசியம், தகாத உறவை பிரித்தல், தனவசிய குடுவைமை மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும். தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும். வணக்கம். அன்பிலும் அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்த நீங்கள் யார்? தனுசு ராசிக்காரர்கள். அவர்கள் ஆணும் பெண்ணும் இரண்டும் சேர்ந்த ராசி தான் இந்த தனுசு ராசி. இடி மின்னல் எல்லாத்தையும் நின்று கவனித்து தவிடுபடி ஆக்கக்கூடியவங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இடுகாடு இருக்கலாம், இல்லை நீங்கள் இருக்கிற இடமே இடுகாடாக இருக்கலாம், இல்லை அந்த இடத்துல ஏதேனும் சூழ்நிலைகள் ஏதாவது மிருகங்கள் இறந்ததுன்னா அதை கொண்டாந்து அங்கே போட்டுருவாங்க. அதனால் உங்களுடைய மனநிலை பாதிக்கப்படும். உங்களுடைய மனசில் அது கவனம் இருக்கும். இந்த இடத்துல இது மாதிரி நடந்த இடம்னு சுட்டி காட்டுவாங்க. எது எந்த இடமாக இருந்தாலும் கூட இப்பொழுது அந்த வீட்டுக்குடையவன் அதுக்கு நேர் எதிர் வீட்டில் இருந்து ராகுவோட சாரத்தில் வந்து அந்த இடத்தை சுத்தம் செய்கிறார். ஆகையினால் தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய பழைய கர்ம வினைகள் எல்லாமே இப்பொழுது தீரப்போகிறது. நல்ல சித்தர்கள், ஞானிகள், நல்ல அனுபவம் உள்ள முன்னோர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள். நீங்கள் இப்போ பொறுமையாகவும் உண்மையான நண்பர்களை தேடுகின்ற ஒரு சூழ்நிலையையும் நீங்கள் இப்பொழுது உணர்ந்து அதன் வழியாக உங்களுடைய பல இன்னல்களிலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க. அதற்கான காலம் இது. உங்களுடைய ஒவ்வொரு மறைந்திருந்து உங்களை தாக்கிய விஷயங்கள், பல பேர் உண்மை என்று சொல்லி நம்ப வைத்து ஏமாற்றிய விஷயங்கள் அத்தனைக்கு விமோச்சனம் வரும். நீங்கள் எப்பொழுதுமே தர்மத்தையே மையமாக வைத்து வாழக்கூடியவர்கள். உங்கள் தர்மத்தை மையமாக வைத்து வாழும்போது அதன் மீது குறைகளை சொல்லி நீங்கள் செய்வது சரியில்லை என்று அவர்கள் நிரூபித்தாலும் கூட நீங்கள் எதற்கும் தளராது உங்களுடைய சரியான கவனத்தை அதில் செலுத்தி செல்ல வேண்டும். உங்களையே நீங்கள் பார்க்கின்ற ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். எவ்வளதோ மகான்கள், எவ்வளதோ சித்தர்கள், இவர்களெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலம் இப்பொழுது உள்ளது. நீங்கள் சற்று எங்கேயாவது புண்ணிய ஸ்தலங்கள்னு சொல்லக்கூடிய அந்த புண்ணிய ஸ்தலத்தில் உள்ள சித்தர்களுடைய சமாதிக்கு செல்லுங்கள். இப்பொழுது அவர்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய 4ஆம் இடத்திலும் உங்களுடைய 10ஆம் இடத்திலும் ராகுவும் கேதுவும் இருப்பதனால் இந்த கேந்திர கோணங்கள் 7ல் வந்து குரு வந்துட்டதுனால வரப்போகிறதுனால நீங்கள் கண்டிப்பாக இந்த சூழல் உங்களை அருமையாக வழி நடத்தும். அங்கு சூரியனும் வரப்போகிறார். இந்த மாதத்தில் உங்களுக்கு விசித்திரமான காரியங்கள், எவ்வளதோ நாள் போட்டு வச்சிருந்த காரியங்கள்லாம் இப்போ நிவர்த்தி ஆகும். மன தைரியமும் மன ஆற்றலும் உங்களை வந்து சேரும். உங்களுக்கு பல தடைகள், பல போட்டி பொறாமைகள் இதெல்லாம் இருந்தது. ஆக மொத்தத்தில் ஒரு சிலருக்கு கடன் வரும். சில பேருக்கு கடன்கள் கையை விட்டு போகும், கடன் தீர்ந்து போகும். சில பேருக்கு புதிய கடன் வந்து புதுசிலேருந்தே அது மாறுபடும். ஏதோ ஒரு குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிக்காக வாங்கிய கடனை நீங்கள் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த மாதம் உங்களுக்கு செல்லப்போகிறதே தவிர வரும் மாதமும் அப்படி தான் வருமே தவிர அதில் ரொம்ப பாதிப்பு வராது. ஆகையினால் தனுசு ராசி நேயர்கள் மிகவும் அற்புதமாக, மிகவும் நிறைவான மன நிறைவோடு வாழக்கூடிய ஆற்றல் நிறைந்த இடம் இது. ஏனென்றால் உங்களுக்கு நடந்து வருகின்ற கஷ்டங்கள் எல்லாத்தையும் மிக கவனமாக நுட்பமாக புரிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு நிதானம் தேவை. எவர் மீதும் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் அப்படி சொல்லிட்டாங்களேன்னு நினச்சி பின்வாங்காதீங்க, தளர்ந்து போகாதீங்க, கவனமாக இருங்க. 7ல் இருக்கிற குருவானவர் உங்கள் ராசிக்கு உடையவர். அங்கே போயிட்டு இங்கே கேது சுக்கிரன் சூரியனாக இருந்து நீங்கள் செயல்பட்டாலும் அங்கே செவ்வாய் ராகு குருவாக இருந்து செயல்படுவார். அப்படி செயல்படும் பொழுது உங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் கத்திரிக்கோள் போட்டு கட் பண்ணுறது போல் கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிக்கிட்டு நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. இதே நேரத்தில் ஒரு விஷயமும் நடக்கும். உங்கள் மனநிலை பாதிக்கப்பட்டு ஹார்ட்டு சம்பந்தமான செக் பண்ணுங்கள் ஆனால் டாக்டர் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். இல்லை கீழே விழுந்து காலில் ஒரு கீறல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஆகையினால் கவனமாக இருங்க. நீ கவனமாக இருக்க வேண்டியது இந்த தனுசு ராசி நேயர்கள் தான். காரணம், இந்த குரு ராகுவின் சாரத்தில் கடந்து போகும் பொழுதெல்லாம் இது மாதிரி ஒன்று செய்வான்.
ஆகையினால அந்த காற்றுக்கும் உங்களுடைய காற்றும் செயல்படும் விதத்தை நீங்கள் உணர்ந்தால் போதும், நீங்கள் சீரும் சிறப்புமாக வாழ்வீர்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். வணக்கம். வாழ்க வையகம். ராசிக்கு 9வது வீடு தனுசு ராசி. ஒரு குறிக்கோளோட வாழக்கூடிய தன்மையுடைய ராசி தான் நீங்கள். ஃபோக்கஸ் இருக்கும். நான் இதைத்தான் ஆகணும் அப்படின்னு கேட்கக்கூடிய தன்மை ஒரு 19 வயசுக்கு படிக்கக்கூடிய காலத்திலே ஒரு தெளிவான அமைப்பு உடையும். போலீஸ் ஆகணும் ஆசை, கலைத்துறையில் பிரகாசிக்கணும் ஆசை, குடும்பத்தோட பின்னி பிணைந்து ஒரு நல்ல ஒரு இல்லறத்தோட வாழணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் கொஞ்சம் நிறையா இருக்கும். பொதுவாக அந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்மீக சம்மந்தப்பட்டவங்க நிறையா இருப்பீங்க. கலைத்துறையில் பிரகாசிக்க வேண்டியவங்க இருப்பீங்க. உயர் நிலையில் உச்ச நிலையில் அரசு சம்பந்தப்பட்ட வேலையோ, காவல்துறையோ, இராணுவமோ, இல்லைன்னா ஏதாவது ஒரு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் நிறைய பேர் இந்த தனுசு ராசி தான் இருப்பாங்க. டாக்டராகவும் இருப்பாங்க, ப்ரொஃபஸராகவும் இருப்பாங்க, டீச்சராகவும் இருப்பாங்க. இப்படி இருந்த ஒரு ஜாதகத்தில் கடந்த சில நாட்களாகவே, பல மாதங்களாகவே, வருஷங்களாகவே நீங்கள் கஷ்டம்தான் பட்டிருக்கணும். கருத்துள்ள மனையில் கலகங்கள் ஏற்பட்டு இருக்கும். மண்ணும் விரயமாக இருக்கும், பொண்ணும் விரயமாக இருக்கும். இப்படி கணவன் மனைவிக்குள்ள பிரிஞ்சிருக்கக்கூடிய தன்மைகளும் வந்துட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இனி வருங்காலங்கள் உங்களுக்கு யோகம். முன்னோர் சொத்து, மூத்தோர் சொத்துக்கள், எதுலையாவது ஒரு பிரச்சனைகள், ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பல பிரச்சனைகளை எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக தான் வரப்போகுது. ஏன்னா இந்த 2024 உங்கள் பிரச்சனை ஒழிஞ்சிச்சு. சொல்லுவாங்க தெரியுமா, பட்ட துன்பம் விலகி போச்சு, பாலகனே உனக்கு குரு உதயமாச்சு, தொட்டது விளங்க போது, குலம் தலைக்க போது, உங்களுடைய பிள்ளைகள்னால உங்களுக்கு யோகங்கள் வரப்போகுது. அப்படி ஒரு தருணம் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறையாவே உண்டு. ஏன்னா தனுசு ராசிக்கு எதிர் வீடு மீன ராசி. மீன ராசியில் அடுத்த வருஷம் சனி பகவான் பயிற்சி ஆகுறாரு. அப்பா எப்படா விலகுறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை விட்டு மீன ராசிக்கு போயிடுறாரு. உங்களை பிடிச்ச 7.5 சனி முழுமையாக முடியுது. சூப்பராக வாழ போகிறீங்க. அதாவது இழந்ததுக்கு டபுள் பங்காக சம்பாதிக்க போகிறீங்க. வேலையில் உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. படிக்கிற குழந்தைங்க செம்ம பிரில்லியண்ட்டாக படிக்க போகிறீங்க. அப்படி ஒரு தருணம் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நிறையாவே இருக்குது. சந்தோஷமாக இருக்கணும். வரக்கூடிய 2025 பீட் பண்ணணுன்னா கணவன் மனைவியோட ஒற்றுமை தன்மை இருக்கணும். மனைவி மக்களோட அனுசரித்து போகணும். இப்படியாமட்ட தன்மையோட தனுசு ராசிக்காரர்கள் வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கையை செழிப்பாக வாழக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு. சொல்லப்போனால் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் கொஞ்சம் பாவம். அவங்கள மதிங்க. கணவன்மார்கள் பெண்களை மதிங்க. ஏன்னா ஆண் ராசி அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க. நீங்கள் வீட்டில் தூங்கிட்டு இருந்தால் கூட அவங்க உழைச்சி கூட கஞ்சி ஊற்றுவாங்க. அவங்கள மதித்து பெண்களை போட்டுருங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்க. அப்படி மரியாதை மனசுக்குள்ளே வச்சு தான் மனைவியை பக்குவம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்கள மாதிரி யோகக்காரங்க எதுவும் கிடையாது. நிறையா சின்ன வயசில் கணவன் மனைவி பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு ஜாதகத்தன்மையும் தனுசு ராசியில் பெண்களுக்கு தான் அதிகம். அதனால் அவங்கள மதிங்க. பெண்களுடைய ஆசைகள் தேவைகளை பூர்த்தி பண்ணுங்க. அப்படி முறையாக பக்குவம் பண்ணி வந்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சூப்பராக வாழுவீங்க. அவங்கவுங்க குலதெய்வத்தை வழிபடுங்க. பிடிச்ச தெய்வத்தை வழிபடுங்க. குரு பகவானை வழிபடுங்க. திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போங்க. ஏன்னா குருஸ்தலம் சொல்லக்கூடியது திருச்செந்தூர் முருகர். அவரை பிடிச்சிக்குங்க. சென்னை வாசிகள் பார்த்தீங்கன்னா வடபழனி முருகனை பிடிங்க. சிறுவாபுரி முருகனை பிடிங்க. இப்படி பக்குவமான சக்திகள் வாய்ந்த முருகர் கோயில்லாம் நிறையவே இருக்குது. அப்படி முருகரை முறையாக வழிபட்டு வந்தாலே குரு கடாட்சியம் கிடைச்சிரும். மண்ணு, பெண்ணு, பொண்ணு, நகை, நட்டு, வண்டி, வாகனம், வீடு, வாசல், தோற்றம் துறவோட வாழக்கூடிய தருணம் தனுசு ராசிக்கு உண்டு. அற்புதமாக வாழுங்க. குறையில்லாமல் இருங்க. சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த கருத்துக்கள் பார்த்துட்டு இருக்கோம். எப்படி நம்மளுடைய பூர்வ ஜென்ம
பாவ புண்ணியங்களுக்கு ஏத்தமாறு இந்த வாழ்க்கையில் இந்த பிறவியில் நம்மளுடைய வாழ்க்கையில் சாதகமான பலன்களும் சாதகமற்ற பலன்களும் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு பார்க்குறோம். அதுல வந்து உங்களுடைய ஜாதகம் எப்படி துணை வருகிறது, உங்க ஜாதகங்களுடைய கிரகத்தின் ஆட்சி, உச்சம், பகை, நீச்சம், திரெட்பலம், திக்பலம், ஸ்தான பலங்கிற விஷயங்கள்லாம் எப்படி வந்து உங்களோட கர்மாவை வந்து செயல்படுத்துகிறதுங்கிறத நம்ம துணியமாக பார்த்துட்டு இருக்கோம். அதே சமயத்துல கோச்சார முறையில சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி, அதே சமயத்துல மாத கிரக பயிற்சி என்று சொல்லப்படுகிற செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிர பயிற்சிகள்லாம் வந்து எந்த ஒரு தாக்கத்தை உங்க ராசிக்கு கொடுக்குறாருங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த வீடியோல தனுசு ராசிக்கு டிசம்பர் 2024 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது அப்படிங்கிறது பார்க்குறோம். டிசம்பர் மாதம் வந்து 2024 கடைசி மாதம் 31 நாட்கள் வந்து எப்படி இருக்க போகுது, அதுக்கப்புறம் வரக்கூடிய 2025 வரக்கூடிய புத்தாண்டுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகிறதா, எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம இந்த ஆண்டை எப்படி நம்ம முடிக்க போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனல் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் உங்க தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்து நீங்க பயனடைவீர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு 2024 டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற, அதாவது ராசி அதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு 6ஆம் இடத்திலேயே நீடிக்கிறார். டிசம்பர் மாதம் முழுவதும் எந்த விதத்திலையும் மாற்றம் இல்லை, ரிஷபத்துல தான் இருக்கிறார். 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடம் 2ஆம் இடத்தை பார்த்து, அதாவது தொடர்ந்து உங்களுக்கு வந்து வெளிநாடு செலவு போகக்கூடிய அமைப்பு, வெளி மாநிலம் போயிட்டு கொடுக்குறது, டிராவலிங் அதிகமாக கொடுக்கறது, ஒரு 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 சுப செலவுகள் செய்யறது, ஒரு நல்ல ஒரு வசதி வாய்ப்புக்காகவோ லக்ஸுரி விஷயத்துக்காகவோ நம்ம செலவுகள் செய்யறது, செலவுகள் வந்து நல்லாவே செய்யக்கூடிய அமைப்புகள், கையில வர்றது வந்து வராதுக்கு முன்னாடியே செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்குது. அதே சமயத்துல சனி 3ஆம் இடத்துல இருந்து ஓரளவுக்கு எல்லா விஷயத்தையும் கட்டுப்படுத்துது. அதாவது வேலையில ஒரு டென்ஷனோ இல்லாமல், ஒரு பிசினஸ்ல ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் ஓரளவுக்கு ஓய்வான தன்மை கொடுக்கறது 3ஆம் இடத்து சனி வந்து ஒரு அருமையான விஷயம். அது ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் மாறுறதுதான் சில மாற்றங்கள் வரப்போகுது. அதை நம்ம அந்த டைம்ல வீடியோல பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா ராகு 4ஆம் இடத்துல இருந்து தாயார் உடல்நலம் அது மாதிரி விஷயத்தை கொஞ்சம் பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கேது வந்து 10ஆம் இடத்துல இருந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால சில வேலை விஷயங்கள், தொழில் விஷயத்துல ஓரளவுக்கு டீசெண்டா போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இந்த மாத கிரகமாகிய செவ்வாய் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராஜோக அதிபதியா இருந்து 8ஆம் இடத்திலேயே நீச்சமா இருக்கிறார். ஸோ எப்போ வந்து 5ஆம் வீட்டு அதிபதி 8ல நீச்சமாவே நீடித்து கடகத்திலே மாதம் முழுவதும் இருக்கும் பொழுது சனி பார்வையும் பெறவில்லை, குரு பார்வையும் பெறவில்லை. அப்படி இருக்கக்கூடிய அமைப்பு ஹெல்த் ரிலேட்டட் கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. பேச்சு விஷயத்துல கொஞ்சம் வண்டி வாகனத்தை போறப்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். செவ்வாய் 8ல இருக்கிறப்ப ஒரு வெட்டுக்காயம் வாங்குறதோ, திடீர்னு ஒரு விஷயம் வந்து நமக்கு நடக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் வண்டி வாகனத்துல போறப்போ இரவு நேரத்துல பயணம் செல்லும் பொழுது கொஞ்சம் அக்கறையோட இருக்கணுங்கிறது நான் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதே சமயத்துல சுக்கிரன் பாத்தீங்கன்னா 3ஆம் தேதி வந்து 12ஆம் இடத்துல இதுவரை வந்து நவம்பர் மாதம் வரைக்கும் விரயங்களையும் சுப செலவுகளையும் கொடுத்துட்டு இருந்த சுக்கிரன் ராசிக்குள்ளேயே வர்றது நல்ல விஷயம். சில செலவுகள் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்கு வரும். அதே சமயத்துல சில இல்லற விஷயங்கள், கருத்து வேறுபாடுகள் ஏதோ இருந்தா கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் நல்லாவே வந்து ஒரு மன மகிழ்ச்சி பெறக்கூடிய, குடும்பத்துல ஒரு மன மகிழ்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு. கணவர் மனைவியுடைய நல்ல ஒரு அமைப்பு வரக்கூடிய அமைப்பு உண்டு. அதே சமயத்துல கொஞ்சம் புது ஒரு வீடு, வண்டி ஒரு வசதிப்படுத்திக்கிறது, பழசை கொடுத்து புதுசு வாங்குறது, அது மாதிரி சில விஷயங்களும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி விஷயங்கள் உண்டு. அதே சமயத்துல சூரியன் 12ஆம் இடத்திலேயே 16ஆம் தேதி வரைக்கும் இருந்து 16ஆம் தேதி மாதத்தின் செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே வருது, நல்ல விஷயம். இதுவரை செலவுகள் செய்து கொண்டு ஒரு விரயங்கள் செய்து கொண்டிருந்த விஷயங்கள் நீடித்து இருந்து கொஞ்சம் ஒரு தீர்க்கமா அடுத்த கட்ட நடவடிக்கையாக கொஞ்சம் வாழ்க்கையில முன்னேறும் பாதைக்கு போகக்கூடிய அமைப்புகள் வந்து இருக்கு. ஸோ ஒரு ஹனிமூன் பீரியட் முடிஞ்சு கொஞ்சம் உத்வேகமோட கொஞ்சம் வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய செயல்பாடுகளை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய அமைப்புகள் வரப்போகுது. அதே சமயத்துல இந்த சனி, குரு, ராகு, கேது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான அமைப்பா இருந்தாலும் இந்த மாண்டு கிரகம் விஷயங்கள், குறிப்பா சூரியன் வந்து மாதத்தின் செகண்ட் ஹாஃப்ல வந்து ராசிக்குள்ள வர்றதுல இருந்தா கொஞ்சம் நல்ல விஷயங்கள். முதல் 2 வாரம் வந்து விரயங்கள் அது மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரூபான சில விஷயங்கள் நடக்குதுங்க. சுக்கிரன் 29ஆம் தேதி வந்து 2ஆம் இடத்துக்கே போறது உண்மையே நல்லதுதான். வருமான விஷயத்துக்கு எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் கொடுக்குதுங்க. ஸோ ஜென்ரலா பார்க்கும் பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு 7 நாட் சனியில முடியக்கூடிய தருணத்துல இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு சுப விரயங்கள்லாம் ஓரளவுக்கு முடிச்சு கொண்டு
அடுத்த வரக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அடுத்த லெவல் பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய இது வந்து இல்லத்தரசியா இருந்தாலும் தொழிலதிபர்களாக இருந்தாலும் வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, படிப்புக்காக வெளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே கொடுக்குது. ஏன்னா புதன் 12ஆம் இடத்திலிருந்து குரு பார்வை பெறுகிறார். ஸோ இந்த மாதிரி சில யுக்திகள் ஐடி, சாஃப்ட்வேர், சோஷியல் மீடியா, ப்ரொடக்ஷன், கிரியேட்டிவிட்டி, டாக்குமெண்டேஷன், இது மாதிரி டெலிகாம், அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பிரகாசமான ஒரு உயர்வு பெறக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கு. இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர இது வந்து உங்களுடைய ஜாதகத்துல எப்படி கிரகங்கள் இருக்கிறது, உங்க லக்னம் என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க, லக்னாதிபதி எப்படி இருக்கு, ஒரு கிரகமும் ஸ்தான பலம் எப்படி இருக்கு, திக்பலம் எப்படி இருக்கு, திருக்பலம் எப்படி இருக்கு, இதெல்லாம் பொறுத்து உங்களுடைய தசாபுக்திகள் எப்படி நடந்துட்டு இருக்கு, அது அந்த தசநாதரும் புக்திநாதரும் கோச்சாரத்துல எப்படி இருக்கிறாங்க, எப்படி போயிட்டு இருக்காங்கிறத மிக்ஸ் பண்ணி நம்ம துல்லியமான பலன்கள் ப்ரெசன்ட், இம்மீடியட் ஃபியூச்சர், லாங் டேர்ம் ஃபியூச்சர் நம்ம பார்க்கலாங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது பொதுவான பலன்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.